அனைத்து தொழில்நுட்ப தகவல்களையும் நம்ம மொழியில் தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. தமிழா இணைந்த அனைவருக்கும் வணக்கம். ஹெச்எம்டி குளோபல் நிறுவனம் பார்த்தோம் அப்படின்னா நோக்கியாவை கையில் எடுத்த பிறகு லான்ச் பண்ண ஒரு முதல் ஜென்ரேஷன் ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு கவனத்தை ஈர்க்கலை அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அதற்கு காரணம் அவங்களுடைய விலை தான். ஸோ அப்டேட்ஸ் அவங்க ரொம்பவே சீக்கிரமாக கொடுக்குறாங்க அப்படிங்கிற போல பல்வேறு அட்வான்டேஜஸ் இருந்தாலும் விலையில் அவங்க அவ்வளோவா கான்சன்ட்ரேட் பண்ணல. இப்போ இந்தியாவில் லான்ச் ஆன நோக்கியா 6.1 ப்ளஸுக்கு முன்னாடி வரைக்கும். பட் நோக்கியா 6.1 ப்ளஸில் ரொம்பவே அக்ரெசிவாக வந்து இறங்கியிருந்தாங்க. சொல்லப்போனால் ஷவுமிக்கு நிகராக கூட ப்ரைஸிங் வந்து வச்சிருந்தாங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். பட் அதையும் தாண்டி அக்ரெசிவான மச் பெட்டர் வேல்யூ ஃபார் மணி கொடுக்குற ஸ்மார்ட் தான் Nokia 5.1 Plus. இது வந்து இப்போ அஃபிஷியலாக இந்தியாவில் இதோடைய விலை எல்லாமே வந்து அனௌன்ஸ் பண்ணிக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரை பாருங்கள். 10,000 ரூபாய் செக்மெண்ட்டில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். Nokia 5.1 Plus. ஸோ நோக்கியாவோட இந்த பட்ஜெட் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோனை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் மற்றும் ஹேண்டில்ஸ் வந்து இங்கே வந்து கொடுக்குறேன். மறந்துடாம ஃபாலோ பண்ணிக்கோங்க. பலவிதமான தொழில்நுட்ப அப்டேட்ஸையும் தாண்டிய பலவிதமான தகவல்கள் அங்கே வந்து நம்ம வந்து பகிர்ந்துட்டே இருப்போம். Nokia 5.1 Plus முதல்ல இதோடைய டிசைனை பற்றி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கிட்டத்தட்ட Nokia 6.1 Plus மாதிரியே இருக்குது அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். முழுக்க டிசைனை பொறுத்தவரை Nokia 5.1 Plusம் கிளாஸ் பாடியில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த குறிப்பிட்ட பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு கிளாஸ் பாடி அப்படிங்கிறது ரொம்ப ரேர் அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இது வந்து முழுமையான கிளாஸ் பாடியில் வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயை பொறுத்தவரையும் 5.86 இன்ச் கொண்ட HD ப்ளஸ் அதாவது 720p டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 19:9 அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோவில். இதற்கு காரணம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி நாச் தான். இவங்க பார்த்தோம் அப்படின்னா நாச் ரொம்பவே பெருசாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எந்த விதமான IR சென்சார் அந்த மாதிரி அட்வான்டேஜஸ் வந்து இல்லை அப்படின்னாலும் நாச் ரொம்பவே பெருசாக இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுது. இதை தவிர ஃபோனுடைய முன்பக்கம் மற்றும் பின்பக்கம் இரண்டு பக்கங்களும் உங்களுக்கு 2.5D கர்வ்டு கிளாஸ் வந்து கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபோன் ரொம்பவே கர்வ்டாக கையில் பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். அடுத்து ப்ராசர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்த Realme 1 ஓப்போடைய ஸ்மார்ட் ஃபோன்ல இருந்த அதே MediaTek உடைய Helio P60 ப்ராசர் வந்து பயன்படுத்திருக்காங்க. MediaTek ப்ராசர் எல்லாமே மோசம் வந்து கிடையாது. MediaTek உடைய Helio P60 பொறுத்தவரையும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் MediaTek ப்ராசர்ஸ் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இதை வந்து பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் கணக்கிடணும் அப்படின்னா 636 விட கொஞ்சம் பெட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த விதத்தில் MediaTek Helio P60 தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வருது. இந்தியாவில் ஒரே ஒரு வேரியன்ட் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. 3GB RAM 32GB இன்டர் மெமரியோட. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் வந்து கொடுக்கல, ஹைப்ரிட் ஸ்லாட் தான் இருக்குது அப்படிங்கிறது வந்து அதை வந்து டெடிகேட்டட் ஸ்லாட்டை வந்து கொடுத்துருக்கலாம். அடுத்தது சாஃப்ட்வேரை பொறுத்தவரையும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் Android 1 ப்ராஜெக்ட் கீழே வந்து வருது. ஸ்டார்ட் Android ஓரியோட அப்டேட்ஸை பொறுத்தவரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆண்ட்ராய்டு மேனுஃபேக்சரர்ஸ் அப்டேட்ஸை புஷ் பண்ணுறதுல அப்படின்னா கண்டிப்பாக கண்ண மூடிட்டு நோக்கியா அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் அவங்களுடைய ஓல்டர் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வரையும் இன்னைக்கு வரையும் அப்டேட்ஸ் செக்யூரிட்டி பேச்சஸ் எல்லாமே ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விதத்தில் நோக்கியாவுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். அந்த விதத்தில் Nokia 5.1 Plusக்கு அப்டேட்ஸ் ரொம்பவே ஃபாஸ்டராக ஆகும் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இது மேலும் ஸ்டாக் ஆண்ட்ராய்டாக இருக்கிற அந்த ஒரு காரணத்தினால. இதை தவிர பேசிக் சென்சார்ஸை பொறுத்தவரையும் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஃபோனுக்கு பின் பக்கம் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் அன்லாக் வந்து இருக்குது. 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதையும் தாண்டி பல நண்பர்கள் பார்த்தோம் அப்படின்னா டியூவல் வோல்டேஜ் சப்போர்ட் இப்போ வர ஸ்மார்ட் ஃபோன்ஸில் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பற்றி கேட்குறீங்க. பட் நோக்கியா இதை பற்றி எந்த ஒரு அஃபிஷியலான மென்ஷனும் பண்ணல. ஸோ தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்து கேமராஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பேக்கில் வந்து டியூவல் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா வந்து 13 மெகா பிக்சல் f2.0 அப்பச்சரோடையும், செகண்டரி கேமரா வந்து 5 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமராவை பொறுத்தவரையும் 8 மெகா பிக்சல் f2.2 அப்பச்சரோட ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. போர்ட்ரேட் மோட் பேக் சைட்லையும் இருக்குது, ஃப்ரண்ட் சைட்லையும் இருக்குது அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது. பேட்டரியை பொறுத்தவரையும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். வெறும் 3060 mAh பேட்டரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம். இதை தவிர பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக இருக்க போகுது. கடைசியில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய விலையை பொறுத்தவரையும் இந்தியாவில் 10,999 ரூபாய், அதாவது 11,000 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நான் முன்பே குறிப்பிட்டது போல் வாங்கணும் அப்படின்னா அந்த லிங்கை பயன்படுத்துவாங்க. நம்ம சேனலுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த Nokia 5.1 Plusஸை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா Nokia அப்படிங்கிற பிராண்டிங்கில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கண் முன்னாடி தெரிகிற ஒரே குறை அப்படின்னாக்கா இதில் வந்து அந்த நாச் பிடிக்காதவங்களுக்கு நாச் பிடிக்காமல் வந்து இருக்கலாம். அதை தவிர இது வந்து ஃபுல் HD டிஸ்பிளே இல்லை, HD டிஸ்பிளே, அதாவது 720p வரையுமான வீடியோஸ் மட்டும்தான் உங்களால் பார்த்துக்க முடியும். இதை தவிர இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பெருசாக குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ஷாமியோடைய ஆட்ஸ் மாதிரி எக்கச்சக்கமான உங்களுடைய UIஸில் ஆட்ஸ் வந்து வராது. ஸோ அதை பற்றி வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த மாதிரியான ஆட்ஸ் இதில் வந்து வராது. பட் அதையும் தாண்டி இது ஸ்டாக் Android 1 அப்படிங்கிறதுனால அப்டேட்ஸ் ரொம்பவே ஃபாஸ்டராக இருக்கும். அதையும் தாண்டி நோக்கியா பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய Nokia 2 அப்படிங்கிற ரொம்ப பட்ஜெட் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வரையும் அப்டேட்ஸ் கொடுக்குறது கூட ஓகே தான். பட் செக்யூரிட்டி பேச்சஸ் வரையும் ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விதத்தில் நோக்கியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப். என்னை பொறுத்தவரையும் ஒரு அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் பெட்டர் நோக்கியாவை பார்த்துட்டு போகலாம். பிகாஸ் எல்லாரும் காம்ப்ரமைஸ் வந்து அப்டேட்ஸ் விதத்தில் பிராண்ட்ஸ் பண்ணுறது அதற்கு வந்து நோக்கியா விதிவிலக்காக இருக்கிறது ரொம்பவே பாராட்டுக்குரிய விஷயம். ஸோ அந்த விதத்தில் Nokia
5.1 ப்ளஸ்க்கு ரொம்பவே அப்டேட்ஸ் ஃபாஸ்ட்டாக வரும். கிளாஸ் டிசைன் இந்த பட்ஜெட்டில் எங்கேயுமே பார்க்க முடியாது. மீடியாடெக் ஹீலியோ P60 ரொம்பவே நல்ல ப்ராசஸர். அந்த குறிப்பிட்ட டிசைனாக இருக்கட்டும், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரையும் ஸ்கிப் பண்ணல, ஃபேஸ் அன்லாக்கும் இருக்குது. கேமராஸ் அதிக அளவு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, நான் இன்னும் டெஸ்ட் பண்ணல அப்படின்னாலும் இந்த பட்ஜெட்டுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இதுதான் Nokia 5.1 ப்ளஸ். இந்த 11,000 ரூபாய்க்கு இருக்கிற அதர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா Redmi 6 Pro விட்டு கண்டிப்பாக Nokia 1 ப்ளஸ் வந்து Nokia 5.1 ப்ளஸ் பெட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் இதில் பெட்டரான ப்ராசர் இருக்குது, பெட்டரான டிசைன், பெட்டரான அந்த கிளாஸ் பாடி எல்லாமே அப்டேட்ஸ், முக்கியமாக ஆட்ஸ் வராது அப்படிங்கிற போல் Redmi 6 Pro விட இது பெட்டர் தான். பட் இதே வேளையில் Zenfone Max Pro-உடைய 3GB RAM மாடலும் சேல் ஆகிட்டு இருக்குது. என்னை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா அதில் இருக்கிற அந்த குறிப்பிட்ட கேமராஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த விதமான கேமராஸ் வந்து இந்த Nokia 5.1 ப்ளஸில் இருக்குமா அப்படிங்கிற நான் டெஸ்ட் பண்ணல. பட் அதை தாண்டி அதில் நாட்ச் வந்து கிடையாது. டிசைனை பொறுத்தவரையும் Nokia 5.1 ப்ளஸ் வந்து பெட்டர். என்னை பொறுத்தவரையும் நீங்கள் வந்து உங்களுக்கான டிசைன் மற்றும் அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா Nokia 5.1 ப்ளஸ் வந்து எடுத்துக்கலாம். இது தவிர Zenfone Max Pro-வும் ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன், அதை பற்றி நம்ம ரிவ்யூ கூட பண்ணியிருந்தோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ 11,000 ரூபாய்க்கு ரொம்ப அக்ரெசிவான பிரைசிங்கோட Nokia 5.1 ப்ளஸ் வந்து வந்திருக்கு. இந்த விலைக்கு இது கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல பிக் அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இந்த Nokia 5.1 ப்ளஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஏதாவது ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னா எதை நீங்கள் வாங்குவீங்க அப்படிங்கிற மேலே ஒரு போல் கொடுக்குறேன், மறந்துடாம ஓட் பண்ணுங்கள். டெக் சாட்டியர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ மறந்துடாம உங்கள் நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்கள். 11,000 ரூபாய்க்கு இவ்வளோ ஒரு பெஸ்ட்டான மொபைல் அப்டேட்ஸ் எல்லாமே ஃபாஸ்ட்டாக வர போகிறோம் நோக்கியாவுடைய ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது அப்படிங்கிறது அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். டெக் சாட்டியர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறந்துடாம நான் முன்பே குறிப்பிட்ட போல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.